ஸ்ரீலங்கா T20 ஓடிஐ சீரிஸ்க்கான டீம் இந்தியா ஸ்குவாட பிசிசிஐ நேத்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்குவாட வச்சு பார்க்குறப்போ சுப்மன் கில்லுக்கு பிசிசிஐயோட பேக்கிங் இருக்கணும். அவரை தான் இந்தியாவோட ஃபியூச்சர் கேப்டன்சி மெட்டீரியலா பார்க்குறாங்கன்னு கிளியரா தெரியுது. ஆனா T20 ரேங்கிங்ஸ்ல 8th பிளேஸ்ல இருக்க ருத்ராஜ் கெய்க்வாதை டிராப் பண்ணது ரொம்பவே வருத்தமா இருக்கு. கில்லை விட பெட்டரான T20 ஸ்டாட்ஸ் வச்சிருந்தாலும் அவர் கிடைச்ச கொஞ்சம் சான்ஸ்லையும் அவர் ப்ரூவ் பண்ணியிருந்தாலும் கில்ல தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருக்காங்க. சஞ்சு சாம்சன் கேஸ்ல பிசிசிஐ என்ன தப்பு பண்ணாங்களோ அதே தான் ருத்ராஜுக்கும் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பாண்டியா. ஒரு விஷயம் என்ன புரியலனா ஐபிஎல்ல ஒரு ஒஸ்டான ஃபேஸ்ல இருந்தப்போ பாண்டியாவை வேர்ல்ட் கப் டீமோட வைஸ் கேப்டனா போட்டாங்க. ஆனா வேர்ல்ட் கப்ல ஒரு குரூஷியலான ரோல் ப்ளே பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் வைஸ் கேப்டன் கூட இல்ல. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்ரவுண்டர் ஜடேஜா. ஆனா அவர் ஓடிஐ ஸ்குவாட்ல இல்ல. ஒருவேளை அக்ஷர் பட்டேலோட வேர்ல்ட் கப் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு ஜடேஜாக்கு ரிப்ளேஸ்மெண்ட் கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறாங்களோ. ஓடிஐ ஸ்குவாட்ல பவர் ஹிட்டிங்க்கு ஆளே இல்லாதப்போ ரிங்கு சிங்கை ட்ரை பண்ணியிருக்கலாமே. ரியான் பரவோட ரோலுக்கு ஆல்ரெடி ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர்னு சீனியர் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆனா ஃபினிஷர்னு யாருமே இல்லாதப்போ ஏன் ரிங்கு சிங்கை செலக்ட் பண்ணியிருக்க கூடாது? அடுத்த வருஷம் வர சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு முன்னாடி வெறும் 6 ஓடிஐ தான் ஆட போறோம். இந்த நிலைமையில இந்த ஸ்குவாடை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.